ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்பயும் ஹாப்பியாக இருங்க. இன்றைக்கி பாப்பா ஸ்கூலுக்கு போகும்போதே நைட் சிக்கன் கிரேவி, சாப்பாடு, ரசம் வைங்கம்மான்னு சொல்லியிருந்தா. அதுக்காக சிக்கன் எடுத்துகிட்டு இப்போ கிரேவி பண்ண போகிறேன். ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு தக்காளி, கொஞ்சம் வெங்காயம், சின்ன வெங்காயம், அது கூட ஒரு ஸ்பூன் தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் ஒரு ஸ்பூன் மிக்ஸியில் ஜாரில் போட்டு நல்லா ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த பேஸ்ட்டை அரைச்சாச்சு. ஒரு குக்கரில் பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு பிரிஞ்சி இலை, கொஞ்சம் சோம்பு, பெருஞ்சீரகம் எல்லாம் சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் ஒன்று சேர்த்துக்கலாம். நல்லா வெங்காயம் பொன்னிறமாக வதங்கட்டும். இப்போ பண்ண போகிற சிக்கன் கிரேவி சாப்பாடு, சப்பாத்தி, நான், புரோட்டா எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். வெங்காயம், தக்காளி, தேங்காய் அரைச்ச பேஸ்ட்டை இதில் சேர்த்து நல்லா இந்த பச்சை வாசனை போக வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். கரம் மசாலா 1/2 ஸ்பூன், பிரியாணி பொடி 1/2 ஸ்பூன், கறி மசால் பொடி 1/2 ஸ்பூன். நம்ம வீட்டில் அரைச்சதான் எல்லாமே இதெல்லாம் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா எண்ணெயில் வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா எண்ணெயில் வதக்கியாச்சு. நம்ம க்ளீன் பண்ண சிக்கனை இது சேர்த்துக்கலாம். நல்லா சிக்கனை பரட்டி விட்டுடலாம். சிக்கனுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். சிக்கன் கொஞ்சம் நல்லா வதக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜார் கழுவுன்னு தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ குக்கர் மூடி போட்டு ஒரு 3 விசில் விட்டால் போதும். சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடும். சூப்பராக சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். சாப்பாடு, சப்பாத்தி, நான், புரோட்டா எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஒயிட் ரைஸ், கிரேவி, ரசம், தயிர் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி கிரேவி செஞ்சு பாருங்கள். சூப்பராக இருக்கும். பாப்பு எப்படி இருக்கு? சாப்பிட்டு பாரு, சொல்லுங்கள். டேஸ்டியாக இருக்கு. ஓகே, சாப்பிடுங்க.